தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கு துணை போனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி பாஸ்கரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் ஃபைனான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் சைபர் கிரைம் தொடர்பான புகார்கள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய எஸ்பி பாஸ்கரன், சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை வங்கி அல்லாத நிதி நிறுவனம் மேலாளர்களை போன்ற செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலமாக தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் கிரைம் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் நிதி நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணைய வழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரிய வந்தால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் அனைத்து சாதியினருக்கும் தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை. இந்நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு அவர்கள் திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினார்கள். இதனால் கிழக்கு கடற்கரை சாலைகள் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் பிச்சை கேட்டு கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பணி நீக்க ஊழியர்களை போலீசார் குண்டுகட்டாக இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ONGC நிறுவனத்தின் CSR நிதி மூலமாக ஏனாமில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் முட்டுக்கட்டை போடுவதாக மல்லாடி ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஏனாம் சாவித்ரி நகர் இளைஞர் தலைவர் மல்லாடி ராஜு வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் ஏனாமில் செயல்படும் ONGC நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் CSR நிதி மூலமாக ஏனாம் பிராந்தியத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வந்தன. தற்போது அந்த நிதியை பயன்படுத்த ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக் தாமதப்படுத்தி வருகிறார். இவ்வாறாக குற்றம் சாட்டினார். ஏனாமில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள CSR குழுவும் அதன் தலைவரும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக அந்த நிதியை வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்த சட்டமன்ற உறுப்பினர் அசோக் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாஹி பிராந்தியத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சர்வே நடத்தப்படாததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக டிஜிட்டல் சர்வே நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாஹி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத்,
புதுவையின் பிராந்தியமான மாஹே தொகுதி கேரளாவில் உள்ள கண்ணூர், கோழிக்கோடு ஆகிய 2 மாவட்டங்களுக்கு இடையே உள்ளது. இந்த 2 மாவட்டங்களிலும் நில சர்வே செய்யும் பணி டிஜிட்டல் ஆக்கப்பட்டுள்ளது. மாஹேவில் கடைசியாக சர்வே நடந்தது 1974ஆம் ஆண்டு. கடந்த 50 வருடங்களாக சர்வே நடக்காததால் பொதுமக்களுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நில சர்வே நடக்காததால் ஒரே சர்வே நம்பரில் நிறைய கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகின்றன. வங்கிக் கடன் வாங்குவதற்கும் புது வீடு கட்டுவதற்கும் அனுமதி பெறும்போது ரீசர்வே நம்பர் என்கின்ற காரணத்தினால் காலதாமதம் ஏற்படுகிறது. டிஜிட்டல் சர்வே அடிப்படையில் ஒவ்வொரு நிலத்திற்கும் புது சர்வே என போட்டு உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்கினால் தேவையில்லாத காலதாமதத்தை தவிர்க்கலாம். நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கும் சிவில் வழக்குகள் தீர்ப்பு வழங்குவதற்கு இது உபயோகமாகும். ஆகையால் மாஹே பிராந்தியத்தில் டிஜிட்டல் சர்வேவை நடத்துமாறு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இவ்வாறு பேசினார். புதுச்சேரியில் வணிக திருவிழா பரிசு கூப்பன் குழுக்களை வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறை மற்றும் புதுவை வணிகர் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் வணிக திருவிழா புதுச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் பிரமாண்டமாக நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான புதுவை வணிக திருவிழா கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த வணிக திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த வணிக திருவிழாவில் புதுவையில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 56, மாகேவில் 136 வணிக நிறுவனங்களும் பங்கேற்றன. இந்த வணிக நிறுவனங்களில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வந்தது. பொதுமக்கள் போட்டி போட்டு பரிசு கூப்பன்களுடன் பொருட்களை வாங்கி சென்றனர். பரிசு கூப்பன் வாங்கியவர்களுக்கு குலுக்கல் முறைகள் தேர்வு செய்யப்பட்டு 34 பேருக்கு கார், 68 பேருக்கு ஸ்கூட்டர், 352 பேருக்கு கிரைண்டர், 352 பேருக்கு மிக்சி, 3518 பேருக்கு சுடுதண்ணீர் கொதிக்க வைக்கும் இயந்திரம், 35,174 பேருக்கு கிச்சன் ஜெட், 35,174 பேருக்கு பால் குக்கர் ஆகிய பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான பரிசு குழுக்கள் இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பரிசு குழுக்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வணிகர் கூட்டமைப்பு பொருளாளர் தங்கமணி, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், துணைத் தலைவர் தண்டபாணி, சங்கர், சந்துரு, பாபு, ஹரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்தி கலை ரத்ன எலிசபெத் உலக சாதனை செய்து அசத்தினார். புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு சார்பில் உலக பொம்மலாட்ட தினத்தை முன்னிட்டு எலிசபெத் ராணியின் 76 நிமிட தொடர் பொம்மலாட்ட கலை ஈச் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈச் உலக சாதனை நிறுவன சேர்மன் தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பூபேஷ் குப்தா வரவேற்றார். தொடர் பொம்மலாட்ட கலை ஈச் உலக சாதனை நிகழ்ச்சியை ஹேமாபில்லையா சங்க தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் நளினி, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலிய பெருமாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் சிவக்குமார், டாக்டர் வித்யா ராம்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதில் தொடர்ந்து 76 நிமிடங்கள் பொம்மலாட்ட கலையை நிகழ்த்திய கலைரத்னா எலிசபெத் ராணிக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஏற்பாடுகளை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு, நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 10ஆம் நாளான கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதை முன்வைத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினார். இதற்கு சபாநாயகர் அமைதியாக இருக்கும்படி கேட்டார். பின்னர் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரின் இருக்கை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் பதவி விலக கோரி கோஷமிட்டனர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுக்கட்டாக வெளியேறுமாறு சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வந்தனர். அடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஆளும் அரசின் அதிகாரிகள் உண்டு கொழுத்த அதிகாரிகளாக உள்ளனர். தவறுகள் செய்யும் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கவில்லை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபையால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இவ்வாறு கோரிய நிலையில் பேரவையில் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள கோரியும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எக்ஸ்நாரோ இன்டர்நேஷனல் சார்பாக உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் மாங்குளம் துருவாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் எக்ஸானோரோ இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வெளியூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸனோரோ இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணி குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தி பேசி பாராட்டினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக யூத் எக்ஸனரோ இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன், எக்ஸனரோ இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் நிர்வாகம் முனர்வர்தீன், நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயம், அருள், தலைவர் தசரதன், செயலாளர் வெங்கடேசன், திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் முக்கிய பிரமுகர்கள் ஊசுடு தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், சமூக சேவகர்கள் ராமன், பரசுராமன், ரஜினி முருகன், பூரணாக்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் தூர்வாரும் பணி குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்தி பேசினார். பெருகி வரும் மக்கள் தொகை காரணமாக ராமநாதபுரம் பேட் பகுதி மக்களுக்கு குடிநீர் தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பேட் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக குடிநீர் இல்லாமலும் குடிநீர் பற்றாக்குறையாலும் புதுநகர் விரிவாக்கம் செய்து 25 ஆண்டுகள் கடந்தும் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி இல்லாமலும் மக்கள் தினம்தோறும் சிரமமடைந்து கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் நீர்த்தேக்க தொட்டியின் நீர் புதுநகர்கள் விரிவாக்கத்தாலும் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் குடிநீர் பற்றாக்குறையாலும் ராமநாதபுரம் பேட் பகுதிக்கு வருவதில்லை. ராமநாதபுரம் பேட் மேட்டு பகுதியில் ஆழ்துளை கிணறு மோட்டார் மூலமாக நீர் பயன்பாட்டில் இருந்தாலும் தாழ்வான பகுதிக்கு மேட்டு பகுதிக்கும் குடிநீர் பற்றாக்குறையால் குடிநீர் இல்லாமல் மக்கள் தினந்தோறும் குடிநீருக்காக பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆதலால் குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்படும் ராமநாதபுரம் பேட் பகுதியில் உள்ள பாழடைந்த அங்கன்வாடி மையத்தை இடித்து அங்கே மக்களின் நீண்ட நாள் பிரச்சினைகளான குடிநீர் தட்டுப்பாட்டை சீரமைக்க ராமநாதபுரம் பேட் பகுதிக்கு புதிதாக 2 லட்சம் லிட்டர் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தருமாறு ராமநாதபுரம் பேட் கிராம பொதுமக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணல் அம்பேத்கர் நகரில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல்மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா மன்பயி, ஜெயினுதீன் பாகவி ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்ய முகமது ரஃபி, ராஜ் முகமது, ஹமது, ஹமதுல்லா, அப்துல் ரசீத், சித்திக் நிஜாம், சுகுது, இஸ்மாயில், சிராஜுதீன், யாசின், இஸ்மத், தபு, இக்பால், அபுசாலி, ஜாகிர் ஹுசேன்,
பஜ்ருதீன், சையத் அலி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர். இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தொகுதியின் செயலாளர் பழனி, மதிமுக கேப்ரியல், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் ஜகாபுதீன், சிபிஐ அந்தோணி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசுவாமி, செல்வநாதன், தர்மராஜ், தொகுதியின் செயலாளர்கள் மணிகண்டன், சக்திவேல், வடிவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தகர் அணி ரமணன், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், அவைத்தலைவர் ஜலால் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள், முகமதியா பள்ளிவாசல் மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகள், உலமாக்கள், இஸ்லாமிய இயக்க நிர்வாகிகள், ஊர் ஜமாதாரர்கள் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகி ராகுல பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை, திதி நித்திய ராஜமாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்பு சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம் நகையாள் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோடச சுப்ஹாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகி வழிபட்டாள். தீராத கடன், கல்யாணம், புத்திரபாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்பட்டும் அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபமேற்றி விராலி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்க பணியின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து காரைக்கால் ரசாயன தொழிற்சாலையில் கருத்து கேட்டு கூட்டத்திற்கு தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், காரைக்கால் மாவட்டத்தில் டெம்ப்ளாஸ்ட் ஜன்மார் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலை பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட எத்திலீன் டைக்ளோரைடு மற்றும் காஸ்டிக் சோடா உள்ளிட்ட ரசாயனங்களை உற்பத்தி செய்து வருகிறது என்றும் இதனால் தினசரி 3.50 லட்சம் லிட்டருக்கு மேல் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த தொழிற்சாலைகள் உற்பத்தி திறனை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மூலமாக பொதுமக்களின் கருத்து கேட்பிற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் என்றாவது வாயு கசிவு ஏற்பட்டால் போபால் விஷவாயுவில் பாதிக்கப்பட்ட மக்கள் போன்று இங்கு பாதிக்கப்படும் சூழல் உள்ளது என்று கூறினார். எனவே மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் தொழிற்சாலையின் உற்பத்தி திறனை 2 மடங்கிற்கு அனுமதி வழங்க நடைபெற இருக்கும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றார்.